ஹலோ எவ்ரிவன், வணக்கம். திஸ் இஸ் பிரியா. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு நாங்கள் வெளியே போயிருந்தோம் மாலுக்கு. ஸோ அப்போ எடுத்த வீடியோ தான். ஸோ எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இது எங்களோட தேர்டு கிறிஸ்மஸ் பெங்களூரில். கிறிஸ்மஸ்க்கு கண்டிப்பாக வெளியே போயிடுவோம். ஏன்னா ரொம்பவே ஹாப்பனிங்காக இருக்கும் பெங்களூரில். நிறைய டெக்கரேஷன் எல்லாமே பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ கிறிஸ்மஸ்க்கு லீவ் இருக்கனால கண்டிப்பாக நாங்கள் எவ்ரி இயர் நாங்கள் வெளியே போயிடுவோம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு. ஆனால் என்ன கொஞ்சம் க்ரௌடாக இருக்கும், ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். இந்த இயர் கிறிஸ்மஸ்க்கு பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டி நிறைய இன்ஸ்டாகிராமில் பார்த்துருந்தோம். ரீல்ஸ்லாம் போட்டிருந்தாங்க, நிறைய டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ் மாதிரியெல்லாம் என்ட்ரியில் வச்சுருக்க மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு ஃபீனிக்ஸ் மால் தான் நாங்கள் மேப்பில் போட்டு வந்தோம். பார்த்தா விஆர் மால் பேஸ்மெண்ட்டில் நாங்கள் பார்க் பண்ணிவிட்டு செக் பண்ணுறோம். அப்போ தான் என்ன இந்த மாதிரி டெக்கரேஷன் எதுவுமே இல்லைன்னு நாங்கள் பார்க்கும்போது தான் பக்கத்துலேயே ஃபீனிக்ஸ் மால் இருந்துச்சு. ஸோ ரெண்டுமே கொஞ்சம் நியர்பை தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ இந்த லெஃப்ட் சைடு விஆர் மால், ரைட் சைடு ஃபீனிக்ஸ் மால், அந்த மாதிரி தான் இருந்துச்சு பக்கமாக. சரி, ஓகே, ஃபீனிக்ஸ் மால் போகிறதுக்குள்ளே விஆர் மால்லேயே உள்ளே போய் சும்மா பார்த்துட்டு வரலாம், எப்படி இருக்குது, எந்த ஷாப்லாம் இருக்குது அப்படின்னு செக் பண்ணலான்னு சும்மா நாங்கள் உள்ளே வந்தோம். ஸோ எங்களுக்கு பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் சிட்டிலேருந்து எங்களுக்கு வர்றதுக்கு 1 hour மேலே ஆகும். ஸோ அதனால் ஒன்ஸ் தானே, அதனால் செக் பண்ணிவிட்டு போயிடலான்னு உள்ளெல்லாம் பார்த்துட்டு என்ட்ரிலேயே பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய ட்ரீ வச்சுருந்தாங்க. சீரியஸாக வெளியே எதுவுமே அவ்வளோ பெருசாக டெக்கரேஷன் பண்ண மாதிரி தெரியல. டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க, அவ்வளோ அட்ராக்டிவாக தெரியல. ஆனால் உள்ள என்ட்ரியில் இந்த ட்ரீ வேறு லெவலில் இருந்துச்சு, பயங்கர ஹைட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி டெக்கரேஷன் எல்லாம் பார்க்கறதுக்காகவே தான் நாங்கள் கிறிஸ்மஸ்க்கு எப்போவுமே வெளியே வந்துடுவோம். ஆக்சுவலி மாலுக்கு வெளியே விட இந்த ட்ரீயை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் அவ்வளோ க்ரௌடு இருந்தாங்க. நாங்களும் நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் முடிஞ்ச வரைக்கும் எடுத்தோம். ஸோ க்ரௌட் இருந்தனால எதுவுமே அவாய்ட் பண்ண முடியல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். 2023 அப்போ மால் ஆஃப் ஏஷியா போனோம். கிறிஸ்மஸ்க்கு அந்த அளவுக்கு ஒரு க்ரௌடை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. இந்தியாவிலே பிக்கஸ்ட் கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் போயிட்டு மால்குள்ளே போகாமல் ரிட்டர்ன் வீட்டுக்கு போனோம். பிகாஸ் அப்போ மால்குள்ளே வர்றதுக்கு என்ட்ரி ஃபீஸ் வேறு 200-300 சம்திங் போட்டிருந்தாங்க. அப்படியே நம்ம பே பண்ணிவிட்டு உள்ளே போனாலுமே அவ்வளோ க்ரௌடு, ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு. எல்லாருமே அங்கே வந்திருந்து எல்லாருமே வெளியே தான் இருந்தாங்க. ஸோ பயங்கர டிராஃபிக்காக இருந்துச்சு. 2023 நீங்கள் மால் ஆஃப் ஏஷியா போயிருந்தா நீங்களும் அதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன் மால்குள்ளே எதுக்கு என்ட்ரி ஃபீஸ் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு. எனக்குமே டென்ஷன் ஆகிடுச்சு ரொம்ப. சரி, நாங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருந்தோம். அப்போது என்னோடய ஹஸ்பண்ட் கூட சொன்னார், பரவாயில்ல வந்துட்டோம்ல, உள்ளே போய் பார்த்துடலாம் அப்படின்னு. அப்படி பார்க்கணுன்னு அவசியமே இல்லை, எதுக்கு பே பண்ணி அப்படி போய் பார்க்கணும், அதுக்கு நம்ம வேறு ஏதாவது ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் தான் அவரை கம்பல் பண்ணி ரிட்டர்ன் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிட்டோம். நைட்டு டின்னர் நல்லா சாப்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ விஆர் மால்லையும் நல்லா டெக்கரேஷன் வெளியே பண்ணியிருந்தாங்க. பார்த்திங்கன்னா இது ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டி. ஸோ பக்கத்துலேயே தான். ஸோ அங்கே கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் டேரெக்டாக இங்கே வந்துட்டோம். இங்கேயுமே கொஞ்சம் ஓரளவு க்ரௌட் இருந்துச்சு. கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு எல்லாருமே உடனே மூவ் ஆகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் அவ்வளோ இதாக தெரியல. அதுக்கப்புறம் இந்த ட்ரீ பார்த்திங்கன்னா நான் என்ன நிறைய ஃபோட்டோ எடுத்தேனா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் இந்த ட்ரீயை தான் சுற்றி ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருந்தேன். அது எப்படி இந்த மாதிரி வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நான் அங்கேயே நின்றுட்டேன் ஸ்டக் ஆகி. அந்த ட்ரீயை பார்த்துட்டே இருக்கலாம் அந்த மாதிரி தான் தோணுது. ஸோ அவ்வளோ வைப்ரண்ட் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு ரொம்பவே. ஃபஸ்ட்டு நாங்கள் பிளான் பண்ணது இந்த மாலுக்கு வரணும், இந்த ட்ரீ, இந்த டெக்கார் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். நான் இன்ஸ்டாவில் தான் ஆக்சுவலி பார்த்தேன். நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. கிறிஸ்மஸ் டைம் அந்த டைம்லலாம் நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க, இந்த மாலில் இந்த மாதிரி டெக்கரேஷன் அப்படின்னு சொல்லி நிறைய இன்ஃப்ளூயன்சர்லாம் போடுவாங்கள்ல. அதை பார்த்துட்டு தான் நானும் வந்தேன். ஆனால் அவ்வளோ லாங் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு வர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ எனக்கு என்னென்னா இயர்லி ஒன்ஸ் தான் இந்த கிறிஸ்மஸ் டைம் அன்னைக்கு மட்டும்தான் இந்த மாதிரி டெக்கார்லாம் நம்ம பார்க்க முடியும். ஸோ அதனால தான் நாங்கள் கண்டிப்பாக போயே ஆகணும்னு நாங்கள் வந்துட்டோம். இந்த வீடியோவில் அந்த ட்ரீ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அவ்வளோ ஷைனாக கிளிட்டரியாக இருக்கும்.
பெங்களூரில் பார்த்திங்கன்னா எவ்ரி கிறிஸ்மஸ் சின்ன மாலாக இருந்தால் கூட கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் வேறு லெவலில் செமையாக பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபீனிக்ஸ் மால் சொல்லவே வேணாம், அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. எனக்கு லிட்ரலி அந்த இடத்த விட்டு போக மனசே இல்லை. நெக்ஸ்ட்டு அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை ஃபேஸ் பண்ண மாதிரியே ரைட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஜ் போட்டு 3 கேர்ள்ஸ் பார்த்திங்கன்னா பாட்டெலாம் பாடிட்டு இருந்தாங்க. நல்ல வைபாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததில்ல, ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நிறைய சாங்ஸ் பாடிட்டே இருந்தாங்க ரொம்ப நேரமாக. நல்லா அவங்களும் என்ஜாய் பண்ணிகிட்டே பாடிட்டு இருந்தாங்க. நாங்களும் அதை பார்த்துட்டு கொஞ்சம் சில் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது சாண்டா கிளாஸ் வந்தாங்க. ஸோ அவங்களும் ரொம்ப ஸ்வீட்டாக பார்த்ததுமே கிறிஸ்மஸ் விஷ் பண்ணாங்க. ஸோ நானும் ரிப்ளை பண்ணேன். அவங்களுக்கு செப்பரேட்டாக சேர் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க சார் உட்காரதுக்கு. ஸோ அவங்கக்கிட்ட கிட்ஸ் எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் யுகன் பேபியும் சாண்டா கிளாஸ் கிட்ட கொடுத்து ஃபோட்டோ எடுக்கலான்னு நான் ஆசைப்பட்டேன். ஸோ அதனால் என் ஹஸ்பண்டை வந்து போய் மடியில் உட்கார வைங்க, ஃபோட்டோ எடுக்கலான்னு அவங்கக்கிட்ட கேட்டு உட்கார வச்சு அவன் பயங்கரமாக அழுதுட்டான். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறனால அவனுக்கு புதுசாக இருந்துச்சு போல். சாண்டா கிளாஸ் வந்து இந்த வருஷம் தான் ஃபஸ்ட் டைம் அவன் பார்க்குறான். ஸோ அதனால தான் அவன் அழுதுட்டான் போல பார்த்ததுமே. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட இருந்து அவன் இறங்கவே இல்லை. நான் தான் இறக்கி விடுங்க, ஃபோட்டோ எடுக்கலாம், இன்னும் நெக்ஸ்ட் இயர் தான் நம்ம வரப்போகிறோம் அப்படின்னு. நான் அவ்வளவோ அவனை ரஷ் பண்ணவே இல்லை. ஸோ சின்ன சின்ன எலமெண்ட்ஸ் இருக்கிற இடத்துல வச்சு ஃபோட்டோ எடுக்கலாம், க்ரௌட் இல்லாத இடத்துல நின்று எடுக்கலான்னு சொல்லி தான் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். யுகன் பேபி க்ரௌடு பார்த்தா தான் ரொம்ப ஒரு மாதிரி அழுதுட்டு கிராங்கியாக இருக்க மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணுவான். ஸோ அதனால தான் நாங்கள் தனியாக க்ரௌடு இல்லாத இடத்துலலாம் கூட்டிகிட்டு போய் அங்கே ஃபோட்டோ எடுக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். க்ரௌடு இல்லாத இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே கோஆப்ரேட் பண்ணுவார், போஸ்லாம் கொடுப்பாரு. நெக்ஸ்ட்டு மெயினான விஷயம் பார்த்திங்கன்னா, பேபியை கூப்பிட்டுட்டு ட்ராவலுக்கு நீங்கள் கிளம்புறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 2-3 ஃபுட் ஆப்ஷன்ஸ் எடுத்துகிட்டு போயே தான் ஆகணும். நான் வீட்டிலேருந்தே அவருக்கு கொஞ்சம் வெண்பொங்கல் டைப்பில் ஒரு டிஷ் வந்து பண்ணி கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ரெட் பனானா, தென் மில்க் எல்லாமே நான் கொண்டு வந்துட்டேன். மில்க் வந்து நான் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கிளம்பிக்கலாம், டின்னர் சாப்பிட்டு வச்சுட்டே கிளம்பிக்கலான்னு சொல்லிட்டு நான் அந்த வெண்பொங்கல் மாதிரி ஒரு டைப் ஆஃப் டிஷ் வந்து நான் பண்ணி கொண்டு வந்திருந்தேன். ஸோ அது மட்டும் மால்குள்ளே போய் ஃபுட் கோர்ட்லேயே சாப்பிட வச்சுட்டு கொஞ்சம் நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். யுகன் பேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டொமக் ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் அவன் நல்லா ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுவான், நல்லா விளையாடுவான். அப்படி இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி அழுதுட்டு ஒரு மாதிரி கிராங்கியாகவே இருப்பான். ஸோ நம்மளால் மேனேஜ் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் நான் எங்கே போனாலுமே அவனுக்குன்னு ஒரு 2-3 ஃபுட் ஆப்ஷன் எடுத்துகிட்டே போயிடுவேன். நாங்கள் 1 இயர் பிஃபோர்லாம் நாங்கள் எங்கேயுமே அவ்வளோ வெளியே போனதில்லை, ரொம்ப ரேர் தான். ஒரு 3 months ஒன்ஸு 2 months ஒன்ஸ் அந்த மாதிரி தான் வெளியவே கூட்டிகிட்டு போவோம். அப்போ நமக்கு அவ்வளோ ஃபுட் ஆப்ஷன்ஸ் இருக்காது, நம்ம தான் ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் தான் அவனுக்கு இப்போ வரைக்குமே ஃபீட் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் 1 இயர் மேலே ஆனனால நாங்கள் ஃபுட்டெல்லாம் கேரி பண்ணிகிட்டே போயிடுறோம். அட் த சேம் டைம் அந்த ஃபுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் கொண்டு போங்க. அதுவும் இல்லாமல் ஆஃப்டர் 1 இயர்னால் கொஞ்சம் பேபிஸ் வந்து எல்லாமே கொஞ்சம் சாப்பிட்டு பழகிடுவாங்க, நம்ம சாப்பிட்ற டிஷ் இருந்தால் கூட. ஸோ நைட் டைமுங்கிறனால நானே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ டே டைமுன்னாலும் நான் இட்லி அந்த மாதிரி நான் கொண்டு வந்துடுவேன். ஆப்ஷனலாக ஃப்ரூட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு வர்றது பெட்டராக இருக்கும். வெளியே கிளம்பி போனாலுமே ஃபஸ்ட்டு அங்கே போய் இறங்குனதுமே அவனுக்கு ஃபஸ்ட்டு ஏதாவது ஒன்று கொஞ்சம் சாப்பிட வச்சு ஸ்டொமக் ஃபில்லிங்காகவே வச்சுருவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. கொஞ்சம் நேரம் அவனுக்கு நல்லா ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கொஞ்சம் நேரம் விளையாடுவோம், அதுக்கப்புறம் தூங்கிடுவான். தூங்கி எந்திரிச்சு அகைன் ஏதாவது சாப்பிட வச்சுட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பிடுவோம். ஸோ ரொம்ப டைமெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம் எங்கே போனாலுமே. நாங்கள் ஈவினிங் ஒரு 4க்கு கிளம்பி ஒரு 8க்கெல்லாம் நாங்கள் ரிட்டன் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதனால் நான் பனானா, இந்த ரைஸ் வெரைட்டி, தென் மில்க் அது மட்டும் போதும் அப்படின்னு நான் அது மட்டும் தான் கேரி பண்ணேன். இதே ஃபுல் டே வந்து ட்ராவல் பண்ணி போகிறோம், மார்னிங் போனால் ஈவினிங் ஆகிடும் அப்படின்னா நான் எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி நிறைய எடுத்துப்பேன்.
ஃப்ரூட்ஸில் ஒரு 2 டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் எடுத்துப்பேன். பனானா 2 பனானா சேர்த்து எடுத்துப்பேன். இல்லைன்னா ஆப்பிள் எடுத்துப்பேன். பேபிஸ்க்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம எடுத்துட்டோம்னா அவங்க சாப்பிட்டுட்டு ஃப்ரீயாக இருப்பாங்க. ஏன்னா இப்போ நான் வெளியே போனால் அவ்வளோ ஃபீட் பண்ணுறதில்ல. ஸோ வீட்டில் இருக்கும் போது மட்டும்தான் ஃபீட் பண்ணுறேன். யுகன் பேபி 8 மந்த்ஸ் 9 மந்த்ஸ் இருக்கும் போதெல்லாம் வெளியே போனால் கூட மால் தான் மேக்ஸிமம் போவோம். ஃபீட் பண்ணுறக்கு ரூம் அந்த மாதிரிலாமே வச்சுருப்பாங்க மாலில். ஸோ அந்த மாதிரி பிளேஸ்க்கெல்லாம் போனோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அங்கே போய் நான் ஃபீட் பண்ணிப்பேன் கண்டிப்பாக. இவரோட திங்ஸ் இவரோட ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே கேரி பண்ணிட்டு போகிறக்கே ஒரு பெரிய சைஸ் பேக் வேணும். அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ்ஸும் நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் டயப்பர் அடிஷ்னலாக வச்சுப்பேன். டயப்பர் கவர் எல்லாமே நான் அடிஷ்னலாக வச்சுப்பேன். இப்போல்லாம் எங்கே வெளியே போனாலுமே அந்த திங்ஸ் எல்லாம் எனக்கு இருந்தால் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை. ஜஸ்ட்டு ட்ரெஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணணுன்னா கூட நம்மக்கிட்ட அடிஷ்னலாக ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ் இருந்தால் கூட நம்ம டக்குன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் ரொம்ப லாங்லேருந்து வரனால எங்களுக்கு இதெல்லாமே மெயினாக நான் கான்சன்ட்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் யுகன் பேபிக்கு சாப்பிட வச்சுட்டு கொஞ்ச நேரம் மாலில் விளாட விட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வெளியே வந்தவொடனே அகைன் அவங்க எல்லாமே பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. திரும்பியும் கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு வந்து பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. நான் பாருங்கள் கிளம்புற டைம் கூட எனக்கு அந்த ட்ரீயை விட்டு கிளம்புறக்கு மனசே இல்லை. ஸோ அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப அட்மையர் பண்ணிருச்சு அந்த ட்ரீ. இந்த சைடு அகைன் ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்க்கிங் ஏரியாலையும் ஃபுல்லாக டெக்கார் பண்ணியிருந்தாங்க. ஸோ பயங்கரமாக இருந்துச்சு. நானே கிளம்பலான்னு சொல்லிகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதோ ஒரு பிளேஸ் பார்த்தா உடனே நின்றுவேன் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு. இந்த மாதிரி டெக்கரேஷனில் இயர்லி ஒன்ஸ் தான் நம்ம பார்க்க முடியும். நார்மல் டேஸ்லலாம் எதுவும் பண்ணியிருக்க போகிறதில்ல. ஸோ கிறிஸ்மஸ்க்கு தான் பயங்கரமாக லைட் செட்டிங் எல்லாமே வச்சு சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ட்ரீ டெக்கரேஷன் இதெல்லாமே விஆர் மாலுக்கு முன்னாடியே பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுவும் ரொம்ப அட்மையர் பண்ணுச்சு. நாங்கள் விஆர் மால் பார்க்கிங்கில் தான் பைக் பார்க் பண்ணியிருந்தோம். ஸோ அகைன் அங்கே தான் வர வேண்டியதாக இருந்துச்சு. இந்த டெக்கரேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இசிடி M5 மால் தான். எலக்ட்ரானிக் சிட்டியில் இந்த மால் வந்ததும் வந்துச்சு. எவ்ரி டைம் கிறிஸ்மஸ்க்கு பயங்கர க்ரௌடாக இருக்கும். ஸோ இந்த டைமில் சொல்லவே வேண்டாம், அந்தளவுக்கு க்ரௌடாக இருந்துச்சு. அந்த ஸ்னோமேன் டெக்கரேஷன் அதெல்லாம் பார்க்குறதுக்கு நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, இங்கே சின்ன சின்ன மால்னால் கூட அவ்வளோ சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்கன்னு. ஸோ கிறிஸ்மஸ் டைம் அதனால தான் நாங்கள் மெயினாக வெளியே வந்துடுறது. ஸோ இவருக்கு இந்த மாதிரி க்யூட்டாக பாண்டா ட்ரெஸ் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அது போட்டு சரி இந்த குளிருக்கும் கரெக்டாக இருக்கும், இது போட்டே கூட்டிகிட்டு போயிடலான்னு அது போட்டு விட்டாச்சு. மேக்ஸில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு. அது என்ன ஆஃபர்னு எனக்கு சரியாக தெரியல. இந்த ஸ்லிப்பர்ஸு சாண்டல்ஸு நான் ஒன்று எடுத்திருந்தேன். அது பார்த்தீங்கன்னா 99 rupees மட்டும்தான் நாங்கள் பே பண்ணியிருந்தோம். சொன்னால் நம்பவே மாட்டீங்க. நானே நம்ப மாட்டேன். 50% ஆஃபர்னு சொல்லி 799 299 399 சம்திங் போட்டிருந்தாங்க. நாங்கள் பில் கவுண்டரில் போய் பில் பண்ணுறோம் 99 ஒன்லி தான். எனக்கே அது பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ மேக்ஸில் எப்போவுமே கொஞ்சம் நல்லா காஸ்ட்லியாக தான் இருக்கும். அதே அளவு குவாலிட்டி நல்லாயிருக்கும், நல்லா ஒர்த்தாக இருக்கும். இந்த க்ரௌடை பார்த்ததுமே எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணலை. ஏன்னா ரொம்ப க்ரௌடாக இருக்கனால யுகன் பேபியும் ரொம்ப அழுவான். ஸோ அவனை சமாளிக்க முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை. அவனை ரஷ் பண்ணிவிட்டு நம்ம என்ஜாய் பண்ண முடியாது. எங்களுக்கு அந்த மைண்ட் செட்டும் வராது. ஸோ அவன் நல்லா ஹாப்பியாக சிரிச்சுட்டு விளையாடிட்டு இருந்தானே எனக்கு நல்ல மைண்ட் செட் வரும். ஃபோட்டோஸ் எடுக்கலாம், வீடியோஸ் எடுக்கலாம், கொஞ்சம் ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு. அவன் ஒரு மாதிரி க்ரௌடாக இருக்கனால ரொம்ப அழுதுட்ருப்பான். ஸோ அதனால் எங்களுக்கு அவ்வளோ மைண்ட் செட்டே இல்லை. மெயினாக நாங்கள் வெளியே வந்ததே யுகன் பேபிக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக பார்க்கட்டும், அவனும் இப்போ 1 year old தானே. ஸோ அவனும் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணட்டும்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தோம். ஸோ வீட்லேயும் இருந்தால் போர் அடிக்கும். அதனால் நாங்கள் கிறிஸ்மஸ் டே அன்னைக்கு இங்கே வந்தோம். ஃபீனிக்ஸ் மால் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி வீக் என்னமோ போயிருந்தோம், சண்டே போயிருந்தோம். இது கிறிஸ்மஸ் டே அன்னைக்கே வந்திருந்தோம். எலக்ட்ரானிக் சிட்டி ஃபுல்லாகவே பயங்கர க்ரௌடுன்னா இந்த M5 மாலில் பண்ணியிருக்கேன். இந்த டெக்கரேஷன்னால் மட்டும்தான் அவ்வளோ க்ரௌடு.
அதுக்கப்புறம் எங்கனாலே முடியலன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். For more videos, keep supporting. Thank you so much for watching. See you in the next video. Bye bye.